தோழர் மறுபடியும் நண்பர்கிட்ட சொல்லிடுறேன், நீங்க அனுமார் வேலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்க. ஏன்னா 12 சீட்டு நாங்கள் எங்கேயும் கேட்கல. குறைஞ்சபட்சம் எல்லா இயக்கமும் எல்லாரும் சீட்டு ஜாஸ்தி கேட்குறாங்க. பொது உடைமை இயக்கங்கள், காங்கிரஸ் இயக்கம், எந்த கூட்டணியிலையும் இந்த தடவை நாங்கள் கூடுதல் இடம் அதை அந்த கட்சியுடைய உரிமை, அந்த தொண்டர்கள் நிர்வாகியுடைய ஆசை. அதே மாதிரி தான் நீங்கள் கேட்கும்போது, நானாவது சொல்லலை, நீங்கள் பத்திரிகையாளர் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி எல்லாரும் கேட்குறாங்களே நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது நான் சொன்னேன், இல்லை எங்களுக்கு ஆசை இருக்குது. எங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆசை என்ன, கட்சி அங்கீகாரம் பெற்ற மதிமுக மீண்டும் அந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும்ங்கிறது எங்களுடைய அடிப்படை உரிமைங்கிறது நான் சொல்லியிருந்தேன். நான் அப்போ அங்கீகாரம் பெறணும்னா 8 சீட்டுனாச்சும் நாங்கள் ஜெயிக்கணும். சட்டமன்றத்தை 8 சீட்டு ஜெயிக்கணும். 8 சீட்டு ஜெயிக்கணும்னா குறைஞ்ச 10-12 இடம்னாச்சும் நிற்கணும். இது எங்களுடைய ஆசை. அதே வேளையில் இதை முடிவெடுப்பது தலைவர் வைகோ, கூட்டணி தலைமை அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். இந்த சூழ்நிலை தான் நான் விவரித்து சொல்லியிருந்தேன். அதாவது சமீபத்தில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் பேசும்போது மதுரையில் வச்சு அவர் சொல்லும்போது, திருச்சியில் இருக்க பத்திரிகையாளர்கள் யாருமே திருச்சி போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் தான் அதில் முதன்மையாக இருக்கிறீங்க. நீங்கள் தயவு செய்து எங்கள் கூடுதல் பிரச்சனையை கொடுக்காம, நீங்கள் அவர் சொன்னதுக்கு நான் மாற்றி சொன்னேன், இல்லை சார் அந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணி விட்டுறாங்க நம்ம நண்பர்கள் தான் சொல்லியிருந்தேன் நான்.